தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். 2016 இன் கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளோட டாபிக் என்னன்னா, இந்த 2016 வருடத்தினுடைய சிறந்த 10 மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். 2016 ஆண்டுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் நம்ம தமிழ்டுடே சேனலோட டாப் 10 மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நாம பார்க்க போற டாப் 10 மொபைல் அப்ளிகேஷன்ல முதல் 5 அப்ளிகேஷன் பத்தி நானும், மீதி 5 அப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்மளோட நண்பரும் பேச போறோம். அவரோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிடிச்சவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்டுடே யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறது Greenify. உங்களோட மொபைலில் பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு, உங்களோட மொபைலில் இருக்கிற தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை ஹைபர்னேட் பண்ணுறதுக்கு இந்த Greenify அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலில் டேட்டா யூசேஜை குறைக்கிறதுக்கும், உங்கள் மொபைலோட ப்ராசஸிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நிறையா பர்மிஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதோட பர்மிஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல் அக்சஸாக யூஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் கூகுள் வால்பேப்பர். இந்த கூகுள் வால்பேப்பர் கூகுள் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. உங்களோட மொபைலில் இருக்கிற வால்பேப்பர் அப்ளிகேஷனுக்கு பதிலாக நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் தினம் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வால்பேப்பர்ஸ் இருக்குது. நிறையா கேட்டகரிஸில் நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வால்பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளும் அது ஒரு வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. கூகுள் நிறுவனம் வெளியிட்ட வால்பேப்பர் அப்ளிகேஷன் ஒரு மிகவும் நல்ல ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன். நான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பார்க்க போகிறது Prisma அப்ளிகேஷன். இந்த Prisma அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் அந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறேன். Prisma அப்ளிகேஷனை பொறுத்தளவில் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து டிராயிங் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தினம் வந்து ஒரு புது அப்டேட்ஸில் வந்து நிறையா விதமான அந்த டிராயிங்கோட விதங்கள் வந்து நிறையா விதங்களில் வரும். உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸை ஒரு அழகான ஓவியம் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு ஆப்ஷனை தருது இந்த Prisma அப்ளிகேஷன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது Periscope அப்ளிகேஷன். இந்த Periscope அப்ளிகேஷனோட யூஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை இந்த Periscope அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லை வந்து வேறு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த Periscope அப்ளிகேஷன் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். நம்ம தமிழ்டுடே சேனலோட லைவ் சாட் வந்து சீக்கிரமே வந்து Periscopeல வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் Periscope அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்டுடேயை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2016 சிறந்த அப்ளிகேஷன்ஸ் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஹலோ இங்கிலீஷ் அப்ளிகேஷன். நீங்கள் இந்த ஹலோ இங்கிலீஷ் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்து வேணாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க் உள்ள ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா ரேங்கிங் இருக்குது. டெய்லி வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் இருக்குது. அது வந்து கேம்ஸ் மாதிரியும் நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட ஹோம் ஒர்க் வந்து நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் நீங்கள் முடிக்கிற பாடங்களுக்கு மார்க் இருக்குது. உங்களுக்கு ரேங்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அதனால் இந்த அப்ளிகேஷன் மஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, முதல் 5 அப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம்.
இன்னும் இருக்கிற 5 அப்ளிகேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வீடியோ லிங்க் அதில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னும் மீதி என்னென்ன 5 அப்ளிகேஷன் இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சிறந்த 10 அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட தமிழ்டுடே சேனலை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களோட உறவினர்கள்ட்ட அறிமுகப்படுத்துங்க. நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.